ஹலோ, வெல்கம் டு ஷாசில்லம். என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் பண்ணாலே சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிட முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது என் கண் எப்போவுமே அந்த சோயா சங்க்ஸ் மேலே தான் போகும். அதனால் அந்த சோயா சங்க்ஸை வச்சு இன்றைக்கி ஒரு சுக்கா பண்ணியிருக்கேன். வாங்க சோயா சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். அதை ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு 45 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். இப்போது நம்ம இந்த சோயா சுக்கா மட்டன் டேஸ்ட்டில் பண்ண போகிறதுனால அதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, அதுக்கப்புறமா ஒரு அரை பத்தை தேங்காய், அரை கீத்து சொல்லுவாங்க, அதில் ஒரு அரை சைஸ் நல்லா சேர்த்துட்டு நல்லா இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்ப நம்ம கை விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கல்லை சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறமா மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா வேகணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்க போகிறேன். ரொம்ப தண்ணி தெளிக்கணும், லைட்டாக தெளித்தா போதும். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே சோயா சங்க்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தோம்ல, அதை நல்லா புழிஞ்சிட்டு இந்த மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா பிரட்டினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலாவை இதில் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் இது நல்லா அந்த மசாலாவெலாம் கோட் ஆகும். அந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் இழுக்கும். எனக்கு தண்ணி பார்த்தா நல்லா எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா ஐஸ் ஸ்பீடில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டோன்னா போதும். சூப்பரான சுக்கா ரெடி ஆகிடும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இந்த சைடில் இருக்க அந்த மசாலாவெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்து விட்டுட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி நல்ல பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சூப்பரான சோயா சுக்கா ரெடி ஆகிடுச்சு. ஒரு மட்டன் மசாலா டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான சோயா சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதோட வாசனையும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற அந்த மசாலா பவுடரை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது வெஜிடபிள் கறி செய்யும் போது அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching. Bye.